அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் கடுமையாகும் சட்டம். நாடாளுமன்றத்தில் வெடிக்கும் புதிய சர்ச்சை. அனுர அரசுக்கு கடும் அழுத்தம். தென்னிலங்கையில் அதிகாலையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு, ஒருவர் பலி. சிஐடி விசாரணையின் பின்னணி, பஸ்ஸில் கைது செய்யப்படலாம். லிட்ரோ எரிவாயு விலை குறித்து வெளியான அறிவிப்பு. நாட்டில் இடியுடன் கூடிய மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கை பெண்களை ஆபத்தான சூழ்நிலைக்கு தள்ளியுள்ள பொருளாதார நெருக்கடி. இலங்கை வரும் வெளிநாட்டவர்களை ஏமாற்றும் மோசடி, பயணிகளுக்கு எச்சரிக்கை. சம்மாந்துறையில் தாக்கப்பட்ட ஊடகவியலாளர், நீதி கோரி காவல்துறைக்கு பரந்த கடிதம். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறப்போகும் மற்றொரு தேர்தல் தொடர்வென விரிவான செய்திகள். மோட்டார் வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள தேவையற்ற உபகரணங்கள் தொடர்பான சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அவதானம் செலுத்தி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமாறு பதில் போலீஸ் மா அதிபர் பணிப்புரை விடுத்துள்ளார். அதற்கமைய பல்வேறு நிறங்கள் கொண்ட மின்விளக்குகள் மற்றும் தொனிகள் கொண்ட ஹோன்களை பயன்படுத்துவது தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேவையற்ற உபகரணங்களை பொருத்தியுள்ள வாகனங்கள் தொடர்பில் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு பதில் போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பதவிகளுக்கு உயர் அதிகாரிகளை நியமிக்கும் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற ஊழியர்களிடமிருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுவரையில் தற்போது பணிபுரியும் அதிகாரிகளின் பதவி உயர்வு முறைக்கே பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் வெளியிலிருந்து ஆட்களை வேலைக்கு அமர்த்துவதால் நீண்ட காலமாக பாராளுமன்றத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு பாரிய அநீதி இழைக்கப்படுவதாக ஊழியர்கள் பலரும் அரசாங்கத்திடம் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதன்போது நாடாளுமன்ற உயர் பதவிகளுக்கு அரசு நிர்வாக சேவை ஊழியர்களே ஆட்சேர்ப்பு செய்யப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை அண்மையில் நாடாளுமன்ற உயர் அதிகாரிகளின் கலந்துரையாடலில் இவ்விடயம் விரிவாக கலந்துரையாடப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. மாத்தறை வெலிகம கப்பரத்தோட்டையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவம் இன்றைய தினம் அதிகாலையில் இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் 26 வயது இளைஞன் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்த 3 பேர் கொண்ட அடையாளம் தெரியாத குழுவினர் வீதியில் பயணித்த 5 பேர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் 3 பேர் தப்பியோடியதாகவும் சந்தேக நபர்களை கண்டுபிடிக்க விசாரணையை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடற்படை அதிகாரிகளாக இருந்தபோதே ஜோசித ராயபக்ச எவ்வாறு சொத்துக்களை சேர்த்தார் என்பது குறித்து விசாரிப்பதற்காகவே அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டார் என தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர் ஜன்ஸ்டீன் தெரிவித்துள்ளார். அத்துடன் முன்னாள் அமைச்சர் பதவியில் ராயபக்ச ஊழல் குற்றச்சாட்டிற்காக கைது செய்யப்படலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கதிர்காமத்தில் உள்ள ஜோசித ராயபக்சவுக்கு சொந்தமான காணியொன்றின் உரிமம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காகவே ஜோசித குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். இவ்வாறான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரித்து உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவே தூய்மையான இலங்கை வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஜன்ஸ்டீன் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இலங்கையில் இருந்து சொத்துக்கள் சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தால் அவற்றை மீளப் பெறுவதற்கு அமெரிக்கா உதவ உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனவரி மாதம் உள்நாட்டு எரிவாயு விலையை அதிகரிப்பதில்லை என தீர்மானித்துள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபாய் 3690ஆகவும் 5 கிலோகிராம் கேஸ் கொண்ட சிலிண்டரின் விலை 1482 ரூபாவாகவும் உள்ளது. மேலும் 2.3 கிலோகிராம் எடையுள்ள எரிவாயு சிலிண்டரின் விலை 694 ரூபாவாகவும் காணப்படுகின்றது. இதேவேளை இந்த மாதம் லேப் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான முடிவை எதிர்வரும் திங்கட்கிழமைக்கு வழங்க முடியும் என லேப் எரிவாயு நிறுவனம் நேற்றைய தினம் அறிவித்திருந்தது. அதன்போது எரிவாயு விலை தற்போதைய விலை மட்டத்திலேயே தொடர அதிக வாய்ப்புகள் இருப்பதாக நிறுவனம் தெரிவித்திருந்தது. இதன்படி விலையை உயர்த்த வேண்டிய தேவையில்லை என்றும் அந்த நிறுவனம் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
ஊவா மாகாணத்தில் சிறிதளவான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மேலும் மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடும். மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகள் மற்றும் சுருங்கி வரும் வேலைவாய்ப்புகள் ஆகியவற்றால் இலங்கையின் பொருளாதார நெருக்கடி பல பெண்களை கற்பனை செய்து முடியாத சூழ்நிலைக்கு தள்ளியுள்ளதாக தன்னார்வ நிறுவனம் ஒன்றை கோடிட்டு காட்டி செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. நெருக்கடியான சுமைகளை தாங்கிக் கொண்டு உயிர் வாழ்வதற்கான ஒரு வழிமுறையாக ஆயிரக்கணக்கான பெண்கள் இணையம் மூலமாக தவறான விடயங்களை நோக்கி திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று நோயும் அதன் விளைவுகளும் இலங்கையின் பணியாளர்கள் மீது, குறிப்பாக பெண்கள் மீது நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. அத்துடன் பொருளாதார உறுதியற்ற தன்மையும் அவர்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க சவாலாகவே உள்ளது. இந்த கொந்தளிப்புக்கு மத்தியில் பெண்கள் கடன், சுரண்டல் மற்றும் உயிர் வாழ்வு சுழற்சியில் சிக்கி தவிப்பதாக தேசிய பெண்கள் ஒற்றுமை என்ற தன்னார்வ அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. இந்த தன்னார்வ நிறுவனத்தின் தகவல்படி 2022 முதல் கிட்டத்தட்ட 40,000 இல்லத்தரசிகள் இணையத்தில் தவறான தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பு இல்லாததால் போராடும் பல பெண்கள் இது ஒரு கடைசி முயற்சியாக மாறியுள்ளது என்று தன்னார்வ நிறுவனத்தின் தலைவி ஹசினி சில்வா தெரிவித்துள்ளார். அரசு வங்கிகளில் இருந்து கடன் பெறுவது சவாலானது என்பதால் பல பெண்கள் கடன்களை பெறுவதற்காக நுண்ணிதி நிறுவனங்களிடமிருந்து கடன்களை பெற்றுள்ளனர். நாட்டில் 2.8 மில்லியன் மக்கள் கடன் வாங்கியுள்ளதாகவும் அவர்களில் 2.4 மில்லியன் பேர் பெண்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. துரதிர்ஷ்டவசமாக பெண்கள் தங்கள் கடனை திருப்பி செலுத்த முடியாமல் தவறான முடிவு எடுத்துள்ளனர். மேலும் கடன் திருப்பி செலுத்தும் கடமைகளை சந்திக்க இயலாமை காரணமாக நுண்ணிதி நிறுவனங்களின் அதிகாரிகளின் தவறான நடத்தைகளுக்கு ஆளாகியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கவும் அவர்களின் சுயதொழில் முயற்சியின் வளர்ச்சியை ஆதரிக்கவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஹசினி சில்வா வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் நாட்டின் பொருளாதார சரிவுக்கும் அதைத் தொடர்ந்து பெண்கள் உயிர் வாழ்வதற்கான வழிமுறையாக தவறான நடத்தைக்கு திரும்பியதற்கும் முன்னைய அரசாங்கங்களே பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆன்லைனில் ட்ரெயின் டிக்கெட்டுகளை வாங்கி வெளிநாடுகளுக்கு அதிக விலைக்கு விற்கும் மோசடி நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக தெரிய வந்துள்ளது. எல்ல பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இது தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவ்வாறான புகையிரத டிக்கெட்டுகளை வெளிநாட்டவர்களுக்கு கடைசி நிமிடத்தில் 40,000 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாக தகவல்கள் கிடைத்துள்ளது என எல்ல பிரதேச ரயில் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்திருக்கின்றார். எல்ல பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் எல்ல பிரதேச செயலகத்தில் சுற்றுலா பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங்க தலைமையில் நடைபெற்றது. புகையிரத பயணச்சீட்டு மோசடி தொடர்பான தகவல்களை தேசிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திர பண்டார சமர்ப்பித்தார். ஒரு குறிப்பிட்ட குழுவினர் புகையிரத டிக்கெட்டுகளை ஆன்லைனில் ஒரே நேரத்தில் வாங்கி பின்னர் அதிக விலைக்கு வெளிநாட்டவர்களுக்கு விற்பனை செய்வதாக தெரிவித்தார். இவ்வாறு ஒரு பிரச்சினை காணப்படுவதாகவும் அதற்கு தீர்வுகள் காணப்பட வேண்டும் எனவும் எல்ல நிலைய பொறுப்பதிகாரி மேலும் தெரிவித்தார். புகையிரத டிக்கெட் மாபியாவினால் இலங்கை நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தி சுற்றுலாத்துறைக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சம்மாந்துறை நைனாகாடு பிரதேசத்தில் ஊடகவியலாளர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கடுமையான சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு காவல்துறை மா அதிபருக்கு அவசர கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த கடிதமானது இலங்கை உழைக்கும் ஊடகவியலாளர்கள் சங்கத்தினால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி சங்கத்தின் தலைவர் துமிந்த சம்பத் மற்றும் செயலாளர் ஆகியவர்கள் ஒப்பமிட்டு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் அம்பாறை சம்மாந்துறை பிரதேசத்தில் அம்பாறை பிராந்திய ஊடகவியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் அச்சல் உபேந்திர மீது சிலர் தாக்குதல்களை நடத்தியதுடன் அவரது கேமரா உபகரண சேதப்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் நமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளது. குறித்த பிரதேசத்தில் இடம்பெற்று வரும் மணல் அகழ்வு மோசடி தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் தொழில்சார் கடமையில் ஈடுபட்டிருந்த போதே அவர் இந்த துரதிர்ஷ்டவசமான கதியை எதிர்கொண்டுள்ளார்.
இலங்கை நிபுணத்துவ ஊடகவியலாளர்கள் சங்கம் இச்சம்பவத்தை வெறுப்புடன் கண்டிப்பதோடு ஊடகவியலாளர்களை குறிவைத்து தொடரும் இவ்வாறான செயற்பாடுகள் ஜனநாயக சமூகத்தில் மிகவும் இழிவான செயலாக காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஊடகவியலாளர்கள் படுகொலைகள், ஊடகவியலாளர்கள் காணாமற் போதல், ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல்கள், ஊடக நிறுவனங்கள் எரிப்பு போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக இதுவரை நீதி கிடைக்காத சமூகத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுவது கவலைக்குரிய விடயமாகும். எனவே இச்சம்பவம் குறித்து பாரபட்சமற்ற விரைவான விசாரணைகளை நடத்தி சம்பவத்துடன் தொடர்புடைய தரப்பினர் மீது சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்தி சம்பவத்தை எதிர்கொண்ட அச்சல உபேந்திரவுக்கு நீதி கிடைக்கவும் தேவையான பின்னணியை தயார் செய்யவும் கேட்டுக்கொள்கின்றோம் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெறும் என்று தேர்தல்கள் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உள்ளூராட்சி மன்ற வாக்கெடுப்பு விசேட ஏற்பாடுகள் சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள போதிலும் எதிர்வரும் மார்ச் மாதம் சாதாரண தர பரீட்சை நடைபெற உள்ளதால் அந்த மாதத்தின் வாக்கெடுப்பை நடத்த முடியாது என தெரியவந்துள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களுக்கான புதிய வேட்புமனுக்களை கோருவதற்கான உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் சட்டமூலம் தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களுக்கான முன்னைய வேட்புமனுக்களை ரத்து செய்ய அமைச்சரவை அண்மையில் தீர்மானித்துள்ளது. இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டு ஒரு வாரத்தின் பின்னர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும். நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த பிறகு ஆட்சேபனை தெரிவிக்க 2 வாரங்கள் இருக்கும். ஆட்சேபனை எதுவும் தெரிவிக்கப்படாவிட்டால் 2 மாதங்களுக்கு பிறகு மசோதா மீது விவாதம் நடத்தப்படும். ஆட்சேபனைகள் எழுந்தால் அது தொடர்பாக முடிவெடுக்க மேலும் 1 வாரம் அவகாசம் வழங்கப்படும். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான விசேட ஏற்பாடுகள் தொடர்பான சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் என ஆணைக்குழுவின் தலைவர் ஆனந்த ரத்நாயக்க தெரிவித்தார். ஆரம்பத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போது முன்மொழிவுகள் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக ஆணைக்குழுவிற்கு 72 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டது. எல்பிட்டிய உள்ளூராட்சி மன்றம் தவிர்ந்த 340 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சுமார் 8000 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.